ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன vlog அப்படின்னா, சண்டே எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன சமைச்சோன்னு பார்க்கலாமா? அந்த சிக்கன் வந்து டெலிஷியஸாக சமைச்சோமா இல்லையான்றதை நீங்களே பாருங்கள். ஏன்னா நான் சமைக்கலை, எங்கள் நாத்தனார் சமைச்சாங்க. காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு பசங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. பால் காய்ச்சதுக்கப்புறம் இந்த நான்வெஜ் வந்து அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க க்ளீன் பண்ணுற கேப்பில் நான் பால் காய்ச்சி அந்த பாலை ஆற்றி குடிச்சிட்டு இருந்தேன். சைடில் அப்படியே எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணாங்க. வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் எப்போயுமே நான்வெஜ்னால் ஒரே இடத்த சமைச்சு சாப்பிடுவோம். அப்புறம் இந்த வெங்காயம் எல்லாத்தையும் வந்து இந்த உரலில் போட்டு தட்டி எடுத்து வச்சாங்க. நான் எப்போயும் மிக்சியில் போட்டு அப்படியே ஒரு கிரைண்ட் விட்டு எடுத்து போடுவேன். இவங்க அப்படி போட்டாங்க. அப்புறம் இந்த ஆயில் வந்து நல்லா இது பண்ணதுக்கப்புறமா அதில் ஸ்பைசஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன்ஸ் போட்டாங்க. ஆனியன்ஸ் போட்டுட்டு அதோடய சேர்த்து பூண்டையும் போட்டுட்டாங்க. அப்புறம் பூண்டு போட்டதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி இது கொஞ்சம் அப்படியே குக் ஆனோன்னே உடனே சிக்கன் போட்டாங்க. சிக்கனை போட்டுட்டு இந்த இஞ்சி தக்காளி இதெல்லாம் அடித்து வச்சுருந்தாங்க, அது அப்புறம் தான் போட்டாங்க. அப்புறம் இந்த சிக்கன் மசாலா தான் அன்றைக்கி யூஸ் பண்ணோம். வெளியில் என்ன சவுண்டுன்னு பார்த்தா சீரியஸாக வந்து ஒருத்தர் பைக் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தார். அதை காமிச்சேன். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா இங்கே முழு கோழியை உடச்சி உள்ளே போட்டு அதில் உப்பை போட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அங்கேருந்து வேகமாக ஓடி வரத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ப்ராசஸை பண்ணிட்டாங்களே, இருந்தாலும் மிச்சத்தை நம்ம வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கும் இந்த ஸ்டைல் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த இஞ்சி இருந்ததுங்களா, அதை போட்டுட்டு அந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுட்டு தான் மசாலா போட்டாங்க. இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா அவங்க வந்து மசாலா போடுறாங்களா, இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு இது 3ஐயும் அரைச்சி வச்சுருந்தாங்க. இது ஒரு அப்ராக்சிமேட்டடாக அவங்களே போட்டுக்கிட்டாங்க, பெரிய பேக்கெட்டுன்றதுனால 1.5 kgக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த தேங்காய் இதெல்லாம் எடுத்து இதில் ஊற்றுனதுக்கப்புறமா செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இட்லியை ரெடி பண்ணி சாப்பிட்டோம். அந்த இட்லி இதெல்லாம் ரெடி பண்ணதை வந்து நான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். பட் தட் டே ஐ எம் டூ டயர்ட். ரொம்ப நாட் வெல் ஆனதுனால அதை என்னால் எடுக்க முடியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் இருக்குது, அதுவும் சண்டே விலாக் தான். அதை நாளைக்கு ஈவினிங் நான் போஸ்ட் பண்ணுறேன். அது ஒரு மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோர் அஃபெக்ஷனேட் வீடியோ. அதை நாளைக்கு ஈவினிங் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். பார்த்தீங்களா, ஃபைனலாக வந்து டெலிஷியஸான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட பயணத்தை எங்கே போனோம் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதோட இன்ட்ரோ தான் இது. இதையும் பாருங்கள். நாளைக்கு இதே 6:45 பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போனோம், என்ன ஷாப்பிங் பண்ணோன்றத ஒரு vlog-ஆ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.